பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் லாஸ்ட் வீக் ரஷ்யாவை எதிர்த்து ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ரஷ்யன் சாங்ஷன் ஆக்ட் 2025. இந்த பில் வந்து ஏப்ரல் 2025 இந்த பில் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இதோட ப்ராசஸ்னால இந்த லாஸ்ட் வீக் தான் இந்த பில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இது வந்து பில்லு தான், இது ஆக்டா வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்படல. இந்த பில்லோட ப்ரொவிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா 500% வந்து டேரிஃப் போட போறாங்க. அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில், யுரேனியம் இது போன்ற ரிசோர்ஸ் வந்து எந்தெந்த கண்ட்ரி வந்து பர்ச்சேஸ் பண்றாங்களோ அந்த கண்ட்ரிக்கு வந்து 500% வந்து டேரிஃப் போடப்படுறதா சொல்லப்படுது. எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து பெரிதளவுல பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னா இந்தியா, சைனா, பிரேசில் இது போன்ற கண்ட்ரிஸ் வந்து பெரிதளவுல வந்து பாதிப்பு ஏற்படுவாங்க அப்படின்னு அபிஷியல்ஸ் ரிப்போர்ட் சொல்லப்படுது. இந்த பில் பாஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயில் ரிலேட்டட் கம்பெனிஸ் லைக் வந்து ரிலையன்ஸ் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து பெரிதளவு வந்து ஆயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஷேர் மார்க்கெட்ல அவங்களோட ஷேர்ஸ் எல்லாம் வந்து டவுனா ஆயிட்டு இருக்கு. அது நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது. எதனால யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதிரியான டேரிஃப் வந்து போடுறாரு அப்படின்னா இன்னைக்கும் வந்து அதாவது 2026லயும் யுக்ரைன் ரஷ்யா போர் வந்து கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. இந்த யுக்ரைன் ரஷ்யா போர் அப்படின்னு பார்க்கும்போது 2022 இது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரஷ்யா வந்து யுக்ரைன் இருக்கக்கூடிய இடத்தை கேப்சர் பண்றதும் யுக்ரைன் வந்து ரஷ்யால இருக்கக்கூடிய பல இடங்களை வந்து கேப்சர் பண்றதும் போயிட்டு தான் இருக்கு. இந்த வார் வந்து எப்படின்னா டிஸ்கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு தான் வந்து இப்ப இருக்கக்கூடிய யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ரஷ்யா என்னதான் வந்து உலக அளவுல வந்து பொருளாதார தடை போட்டாலும் அதாவது சாங்ஷன் போடப்பட்டாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயில், யுரேனியம் இது போன்ற ரிசோர்ஸ் வந்து சீப்பா வந்து வெளியே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் லைக் இந்தியா, சைனா, பிரேசில் அவங்களுக்குலாம் வந்து செல் பண்றாங்க. இதனால வந்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்குது. அதாவது அவங்க வந்து ஏர்ன் பண்றாங்க. அந்த ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வச்சு அவங்க வந்து டிஃபென்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணி இன்னைக்கும் வந்து யுக்ரைன் ரஷ்யா வார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிதளவுல டெஸ்ட்ராய் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அங்க பெரிதளவுல வந்து சிவிலியன்ஸ் அதாவது நம்மள மாதிரியான ஒரு காமன் மக்கள் தான் வந்து பெரிதளவுல பாதிப்பு ஏற்படுறாங்க. அங்க எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் நடக்கல. அது மட்டும் இல்லாம பல சிவிலியன்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க இந்த ரீசெண்ட் இயர்ஸ்ல. அதாவது இப்ப இருக்கக்கூடிய யூஎஸ் பிரசிடென்ட் தான் வந்து இந்த மாதிரி சாங்ஷன் போடுறாங்களா அப்படின்னா இல்ல. யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் 2.0 வந்து பாத்தீங்கன்னா 2025 தான் வந்துச்சு. பட் ஆனா அப்போது முன்னாடி இருக்கக்கூடிய இந்த போர் வந்து ஸ்டார்ட் ஆகி 2022 ஸ்டார்ட் ஆச்சு. அப்பவே இருக்கக்கூடிய யூஎஸ் பிரசிடென்ட் ஜோ பைடன் அவர்கள் இந்த போருக்கு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஷன்லாம் போட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. பட் ஆனால் ட்ரம்ப் வந்து இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ரொம்ப எஃபெக்டிவா வந்து இந்த 500% டேரிஃப் வரைக்கும் போடப்படுறாரு. நம்ம பொறுத்தம் தான் பார்க்கணும், இந்த பில் வந்து ஆக்டா மாதிரி நடைமுறைக்கு வந்த பிறகு என்னென்ன பாதிப்புகள் நம்ம இந்தியாவுக்கு இருக்கு அப்படின்னு. ரஷ்யா கொடுக்கக்கூடிய சீப்பான ஆயில எதுக்கு இந்தியா பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா இந்தியா தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுறாங்க அப்படின்னா நேஷன் ஃபர்ஸ்ட் பாலிசியை நாங்க ஃபாலோ பண்றோம். அதாவது எங்களுக்கு நேஷன் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மிச்சம் எல்லாம் அப்படின்னு இந்தியா தரப்புல இருந்து சொல்லப்படுது. அதனாலதான் இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல இருந்து ரஷ்யா கிட்ட இருந்து பெரிதளவுல ஆயிலும் யுரேனியமும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லலாம் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ரிலேஷன் வந்து பாதிப்புல போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் செய்யக்கூடிய செயல் வந்து கரெக்டா தவறா அப்படின்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடிய போறது கிடையாது. இந்த பில் வந்து ஆக்டா பாஸ் பண்ணிட்டு என்னென்ன பாதிப்புகள் வந்து நம்ம இந்தியன் சொசைட்டில ஏற்படுது, அதாவது இந்தியன் சொசைட்டி மட்டும் இல்லாம உலக அளவுல எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு இதுக்கு மேல வரக்கூடிய அப்டேட்ஸ் வந்து இந்த சேனல் மூலியமா நான் தெரிவிக்கிறேன். அதுக்கு நீங்க கியூரியஸ் சப்ஜெக்ட் டாக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள கியூரியஸ் சப்ஜெக்ட் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.